நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவதி இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ், இது கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா. எதுக்காக இந்த சமன்? முக்கியமா 2 விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, 2வது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்னா நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுது. நீ ஒரு கொலைக்காரன் அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டியிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு. யாரது? சொல்லு, யாரது? நாளைக்கு காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பார்க்கலாம். என்ன இது? என்ன ரகு இதெல்லாம்? நீ கவலைப்படாத, அந்த டென்ஷன் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐ விட்னஸ்? எனக்கு தெரிஞ்சாகணும். வக்கீல், சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது? சொல்ல. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம், உட்கார்ந்து ஆட்டுனுக்கிறியா? ஏய், அவளை போய் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விஸ்வா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்கேன். ஏய், அந்த லாயர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க நீ? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா சோபராஜன் உன்னை சும்மா விட மாட்டார். நீங்க மரியாதை இங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி வசதி? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா, இதான்டா பேசும். சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான். முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் தான் கொலை செஞ்சேன்னு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? ஏன் ஊப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கான், அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கே பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்தானே உன் தம்பி. ஏய் ராமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லு. ஏய், என் தம்பியை இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க. சரி, பேசி பாரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான்.
போய் நீ இந்தா சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு உன்னை நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, என்ன நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். வேணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சிட்டு வர சொன்னீங்க, அடிச்சிட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம், உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வாங்க சொன்னீங்க, கூட்டு வந்தேன். ஆனா அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன். தோத்து போக சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லேனா, இனிமே யாருன்னு எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோபராஜ் எதிர நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜனை கொன்னுடுவான். நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு. எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டானே விக்ரம், அவங்க அப்பா மகன் வேண்டாமா? இந்த அப்பாவி மக்களை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையாண்ணே? சொல்லுண்ணே. இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லி என்ன நீ கையெழுத்து போடுறா. நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. இப்போ அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சோறுட்டு வளர்த்தியோ அந்த கையில எனக்கு கொல்ல போறியா? கொல்லுண்ண. கொல்லு. நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு தண்டனை இதானா? சொல்லு அண்ணே. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வர நம்ம அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்னு அதுக்காக நீ உன்னையே அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோபராஜ் எதிர சாட்சி சொல்லு. இல்ல விஸ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. அண்ணே. ரகு, என்னாச்சு? சோப்ராஜ நான் இனி பாக்குறதா இல்ல. அவன் கண்ணுல நான் படக்கூடாது. எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பிகிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. கிளம்பு. சரி, வண்டியில ஏறு. டேய், டேய், துரோகி. டேய். Vishwa, sorry Vishwa. Vishwa, நான் தப்பா நினைச்சிட்டேன் Vishwa. I'm sorry.
I love you, Vishwa. I love you பண்ணிக்கிறேன். so much. விஸ்வா டேய் விஸ்வா சோப்ராஜே எடுத்தல்ல நீ இப்ப வந்து பாரு அங்க என்ன நடக்குதுன்னு வாடா ஏய்